என் பேர் அமலா மேரி. என் கணவர் பேர் ராஜேந்திரன். எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 50 வருஷம் ஆச்சுங்க. 50 வருஷம் ஆகுது திருமணம் ஆயிட்டு. அப்போ நாங்கள் என்னோட தாலி செயின் காணாமல் போயிடுச்சுங்க. தாலி செயின் 8 பவுன் தாலி செயின், 1/4 பவுன் தாலிங்க. அது இப்போ ரீசனாக மே மாதம் காணாமல் போயிடுச்சு. அது நாங்கள் 4 நாள் ஆயிடுச்சுங்க காணாமல் போயிட்டு. வீடு ஃபுல்லாக தேடிட்டோம், எங்கே தேடி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அது 4 நாள் ஆயிடுச்சு காணாமல் போய். நாங்கள் ஃபாதர்கிட்ட அடுத்த நாளே சொன்னோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நல்லா ப்ரேயர் பண்ணலாம், நீங்கள் போய் வீட்டில் இன்னொரு டைம் நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நாங்களும் வீட்டில் நல்லா தேடி பார்த்துட்டு போலீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க அடுத்த நாள் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பார்க்குறேன்னு சொல்லும்போது அப்புறம் ஃபாதர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நம்மளுக்கு இங்கே ஆராதனைலாம் இருக்குது, நீங்கள் வாங்கம்மா நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரேயர் பண்ணலான்னு சொன்னதும் நாங்கள் சரி அதே மாதிரி அடுத்த நாள் சாயந்தரம் நாங்கள் வந்துட்டோம். இங்கே சர்ச்சில் இதெல்லாம் மாசு ப்ரேயர் எல்லாம் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் ரொம்ப அழுது, நம்ம இந்த திவ்யன்னு இருக்கணும் அந்த ஆசீர்வாத டைம்லலாம் ரொம்ப அழுது ரொம்ப நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ வருஷமாக நான் அந்த தாலி 50 வருஷமாக நான் போட்டிருந்தேன், இந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, கண்டிப்பாக எனக்கு வேணுமா, நான் இன்னும் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த தாலி தான் வேணும், நான் வேறு எதையுமே நான் இது பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது வேண்டிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அதே நாள் அன்னைக்கு வேண்டிட்டு 9:30 மணிக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் எங்கள் பேரன் கையிலேயே அந்த செயின் கிடச்சி கொண்டு என்கிட்ட கொடுத்தான். அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது கொண்டு பாட்டி உங்களுதா பாருங்க செயின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளேயே அது கிடச்சிச்சு. ஆனால் அது கிடச்சிது மாதாவோட புதுமை தான், அது அவங்களோட கிருபை தான், அவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் எனக்கு கிடச்சிது. நான் அவங்கக்கிட்ட கெஞ்சி மன்றாடி வேண்டது எனக்கு வீண் போகலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நாங்கள் திரும்ப நான் ஃபாதர்கிட்ட சொன்னோம். அடுத்த நாள் காலையிலேயே ஃபாதர்கிட்ட சொன்னேன், சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரும் எங்களை ப்ளஸ் பண்ணி அந்த தாலியை வாங்கி ப்ளஸ் பண்ணி என் கையில் கொடுத்தாரு. நான் அப்போ எடுத்துகிட்டு போனேன். இது ஒரு புதுமையாக இருக்குது. இது எனக்கு நான் எப்படி மாதா கிட்ட வேண்டி இதை பெற்றுனா அந்த மாதிரி எல்லாருமே மாதா மேலே நம்பிக்கை வச்சு இதை நீங்களும் அவங்கள நல்லா வேண்டி உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை மாதா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வேண்டி நீங்களும் பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுதான் என்னோட வேண்டுதல், என்னோட நம்பிக்கை. நீங்களும் நம்பிக்கை வைங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.